என் பேர் ராஜேஸ்வரி. நான் மதுரையில ரிசர்வ் லைன் ஏரியால இருந்து வரேன். போன வருஷம் பிப்ரவரியில தான் வர ஆரம்பிச்சேன். ரொம்ப அசதி, சாதாரணமா கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியாது, நரம்பு தளர்ச்சியால ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னேன். அது மாதிரி 30 வருஷமா ட்ரீட்மெண்ட், மருந்து மாத்திரை இல்லாம என்னால இருக்கவே முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் சார்கிட்ட இருந்து பயிற்சி எடுக்கவுமே ரொம்ப சீக்கிரம் எனக்கு முன்னேற்றம் தெரிஞ்சது. அப்புறம் நான்வெஜ் இதெல்லாம் சுத்தமா விட்டுட்டேன். அதுலயே நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஹெல்த்துக்கு. அப்புறம் அது யோகா நமக்கு சாதாரணமா ஈஸியா தான் இருக்கு செய்யறதுக்கும். பயிற்சி நம்ம உடம்புக்கு என்ன ஒத்துக்குமோ அதுதான் கொடுக்குறாரு. என்னோட வயசு 56 வயசு. ஆனா 30 வருஷமா நான் சாப்பிட்டுட்டு இருந்த மருந்து மாத்திரை எல்லாத்தையும் இப்ப ஃபுல்லா யோகா பண்ணனால எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்கிறது இல்ல. அதுவே எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. நல்லா ரொம்ப சுறுசுறுப்பாவும் இருக்கிறேன். வயசான மாதிரியே எனக்கு ஃபீலிங்கே இல்ல இப்ப. அது மாதிரி இப்ப எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க எல்லாருமே என்னை பார்த்துட்டு இவ்வளவு இதா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இப்ப ஆச்சரியப்பட்டு கேக்குறாங்க. அது மாதிரி கூட்டிட்டு ஒரு பக்கத்துல தெரிஞ்ச பிள்ளைங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்களும் எல்லாம் இதை செஞ்சு முன்னேற்றம் இருக்குது. அவங்களுக்கு நிறைய ஆர்வமா வரத்தான் செய்யறாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளத்துக்காண்டி ஒருத்தவங்க ஒரு பொண்ணு பித்த கோளாறு, அதுக்காக வந்துட்டு இருந்தாங்க. அது எது என்ன சாப்பிட்டாலும் உடம்பு தேராது, ஓவர் ஹீட்டா இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் அது பயிற்சியால 1 மந்த் தான் செஞ்சாங்க இங்க சார்ட்ட. அப்புறம் அவங்க வீட்டுல பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆனா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நல்ல சுறுசுறுப்பா நல்லா இருக்கிறாங்க. அப்புறம் இப்ப போன வாரத்துலதான் ஒரு பொண்ணு 36 வயசு அவளுக்கு ஒரு 10 வருஷமாவே தலைவலி, இந்த நேரமும் மூக்கடைச்சிட்டு சைனஸ் பிரச்சனை இருந்துச்சு. சார்ட்ட இப்ப 1 வாரமா தான் செய்யறாங்க. அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க அடுத்து தொடர்ச்சி செய்யணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்னோட வீட்டுக்காரரு, அவருக்கு மூட்டு தேய்மானம், கால் வலியில ரொம்ப கஷ்டப்பட்டாரு. நடக்க மாடி ஏற முடியாது, அவ்வளவு சிரமப்பட்டு வந்தாங்க. சாரான எளிமையான பயிற்சி தான் சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு. ஒரு 10 பயிற்சி போலதான். ஆனா அதை செய்ய செய்ய அவருக்கும் அந்த வலி, மூட்டு தேய்மானம் குறைஞ்சிருக்கு. வலியும் இப்ப எவ்வளவோ குறைஞ்சிருக்கு. நல்லா நல்லா ஃபீல் பண்றாரு. ஆனா அவர் நான்வெஜ் எடுத்துக்கிறாரு. அதனால கொஞ்சம் என்ன அளவுக்கு அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல. சமயங்கள்ல அந்த வலி வரதான் செய்யுது. வலி வரவும் யோகாவை அப்புறம் ரொம்ப இதா செய்வாரு, இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வாரு பழையபடி. ஆனா அவங்க மட்டும் அவங்க விட முடியல, அவரால் சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. அப்புறம் என் மருமகளை கூட்டிட்டு வந்திருந்தேன். மருமக மகன் 2 பேருமே. அவளுக்கு இது என்னது சுவாசத்தினால இது மாதிரி இருக்குமே, ஆஸ்மா பிரச்சனை. இப்ப அவ மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தாரு சார். அதை செய்வோம். அவளுக்கும் நல்ல இது இருக்கு. இப்ப எப்பவுமே இந்த சீசன், பனி சீசன் ரொம்ப சிரமப்படுவா. இப்ப இந்த வருஷம் அந்த பிரச்சனையே இல்ல, ரொம்ப நல்லா இருக்கிறாப்ல. அது மாதிரி என் மகன் பித்தம் அவனுக்கு அதிகம், உடம்புல நிறைய டூர் அது இதுன்னு போவாரு. ஆனா அவர் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. ஆனாலும் சார் சொல்ற பயிற்சியை செஞ்சதுனாலே வெயிட் ஒரு 5 கிலோ குறைஞ்சிட்டாரு. நல்லா ரெடியூஸ் ஆகி நல்லா ஃபீல் பண்றாரு அவரும். அப்புறம் இன்னும் பக்கத்து வீட்டு பொண்ணு கூட்டிட்டு வந்திருந்தேன். வயிறுலாம் அவளுக்கு அல்சர் மாதிரி புண்ணு நிறைய தான் இருந்துச்சு. ஆனா சாரு சில இதெல்லாம் கொடுத்து மருந்து குறிப்பு எல்லாமே கொடுத்திருந்தாரு. அவரு சொல்ற மெத்தட்ல சாப்பிட்டுட்டு எல்லாம் இது பண்ணவும் அவங்களும் இப்ப நல்லா ஃபீல் பண்றாங்க. ஆனா ரெகுலரா பண்றாங்களா என்னன்னு தெரியல பயிற்சி பண்றது. அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அதை பொதுவா எல்லாருமே யோகா பண்ணா எப்பேற்பட்ட கஷ்டமான நோய்னா கூட நிவாரணம் கிடைக்கும் நமக்கு. இப்ப ஆபரேஷன் இல்லாம, எந்த இதுவும் இல்லாம, மருந்து மாத்திரை இல்லாம ஃபர்ஸ்ட் அது ரொம்ப ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். வேற என்ன சார்? அதனால எல்லா பேரும் யோகாக்கு வந்தா நல்லா இருக்கும். எல்லாருமே வயசு வித்தியாசமே கிடையாது. சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, ரொம்ப வயசானவங்க, யாருனாலும் யோகா பயிற்சி பண்ணலாம். மூச்சு பயிற்சியில அவ்வளவு ஒரு இது தெரியும். ரொம்ப கடுமையான பயிற்சி செய்யலாம் கூட, ஒண்ணுமே முடியாதவங்க கூட மூச்சு பயிற்சி செஞ்சாலே நல்ல புத்துணர்ச்சியா இருக்கும்.
அதனால கட்டாயம் யோகா பயிற்சி கத்துக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கும் எல்லாருக்குமே.